السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا فجعلناها حصيدا كأن لم تغن بالأمس. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: حق على الله ألا يرتفع شيء من الدنيا إلا وضعه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் தவிர்க்க முடியாத இரண்டு முனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. வெற்றி தோல்வி என்பது மனித வாழ்க்கையின் யதார்த்தமான இரண்டு விஷயங்கள். எனவே மனிதன் எப்படி வெற்றியை ருசிக்கிறான், அதுபோல தோல்வியையும் அவன் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறான். ஏனென்றால் இரண்டுமே மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க இன்பங்களால் மட்டுமே நிறைந்திருக்குமேயானால் அந்த வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டிவிடும். இடையிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு தடங்கல்களும் தொய்வுகளும் தளர்வுகளும் தான் வாழ்க்கைக்கு சுவையை கூட்டக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கின்றன. எனவே மனித வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் என்பது தவிர்க்க முடியாத இரண்டு பகுதிகள். இரண்டுமே மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அருமையான தோழர்களே, ஒருவர் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்க முடியாது. அதுபோல் ஒருவர் தொடர் தோல்வியில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் வெற்றி என்று சொன்னால் இன்னொரு கட்டத்தில் தோல்வி என்பதைத்தான் இறைவன் இந்த உலகத்தின் நியதியாக வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. நிலையாமை என்பது மட்டும்தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த உலகம் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கும் உலகம் நாளைக்கு இல்லை. சற்று வித்தியாசமாகத்தான் உலகம் நகர்ந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹு தஆலா இந்த நிலையாமை தத்துவத்தை திருக்குர்ஆனில் மிக அழகாக சுட்டி காட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான்: இன்னமா மஸலுல் ஹயாத்தித் துன்யா கமாஇன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த் மிம்மா யஅகுலுன் நாஸ் வல் அன்ஆம். இந்த உலக வாழ்க்கைக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீரை போன்றது. மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய, அதேபோல கால்நடைகள் உட்கொள்ளக்கூடிய தாவரங்கள், பயிர் பச்சைகள், இது மாதிரியான பொருட்களோடு அந்த தண்ணீர் கலந்து விடுகிறது. தாவரங்கள் அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக் கொள்கின்றன. பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தண்ணீர் தாவரங்களோடு கலந்து பசுமையாகி செழித்து வளர்கிறது. ஹத்தா இதா அகதத்தில் அர்து ஸுஹ்ருஃபஹா வஸய்யனத். அந்த பசுமையான மரங்கள்
எழில் கொஞ்சக்கூடிய அளவுக்கு அழகை பெற்று நிமிர்ந்து நிற்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், வதன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அந்த தாவரங்களின் சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள் அதை நாம் அறுவடை செய்து விட முடியும் என்று அவர்கள் நினைக்கின்ற போது அதாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன் ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், இந்த பசுமையான மரங்கள், பசுமையான பயிர் பச்சைகள் இவற்றையெல்லாம் நாம் அறுவடை செய்து விட முடியும், இந்த கனிகளை பறித்து விட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய உத்தரவு அந்த பூமி பகுதிக்கு வந்து, நிலப்பகுதிக்கு வந்து அந்த அத்துணை பசுமைகளையும் அத்துணை கனிகளையும் அறுவடை செய்யப்பட்டவை போன்று ஆக்கிவிடுகின்றன. எந்த அளவுக்குன்னா கல்லம் தகன பில் அம்ஸ், நேற்றைய தினம் அங்கு அந்த செடிகுடிகள், தாவரங்கள், பயிர் பச்சைகள் இல்லாததை போன்று தோற்றமளிக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், அறுவடை செய்ய முடிகின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கின்ற போது திடீரென்று ஒரு காற்று வருகிறது, திடீர்னு தேவையற்ற மழை வருகிறது. அந்த மழையில் அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற அந்த பயிரில் வந்து தண்ணீர் விழுந்து, தண்ணீர் தேவையில்லாமல் நிரம்பி அப்படியே அழுகி போய்விடுவதை பார்க்கிறோம். தானா அப்படி சரிஞ்சு வீணாகி போகிறத பார்க்கிறோம். அதுமாதிரி எத்தனையோ தோட்டம் துறவுகளை பார்க்கிறோம், செழித்து வளர்ந்து நிற்கும், ஆனால் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு சூறை காற்று அப்படியே அதை அடியோடு புரட்டி போட்டுவிடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மனிதன் உலகத்திலே பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய உதாரணம் என்று குறிப்பிட்டான். நல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறத போல தெரியும், சுகத்தை அனுபவிப்பதை போன்று தெரியும், பசுமையாக இருப்பதை போன்று தெரியும். திடீரென்று இந்த உலகம் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். எனவே இந்த நிலையாமை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறான். அருமையான தோழர்களே, அப்படித்தான் இந்த உலகமும் நிலையாமையாக இருந்து கொண்டிருக்கிறது, மனித வாழ்க்கையும் நிலையாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே மனிதன் பலவீனமானவனாக, சிறுவனாக, சிறு குழந்தையாக உருவாகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறான். இறுதியில் அவனுக்கு வாலிப பருவம், இளமை பருவம் வருகிறது, வலிமை பெற்று கொண்டே போகிறான். ஒரு கட்டத்தில் அவனுடைய வலிமை முழுமை அடைகிறது. எந்த ஒன்றும் முழுமை அடைந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு குறைந்து கொண்டே வரும். அவனுடைய வலிமை முழுமை அடைந்ததற்கு பின்பு அந்த மனிதன் தேய்மானத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மூப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறான். இறுதியில் அவன் மூப்படைகிறான், தள்ளாமையை அடைகிறான். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு அவன் வெளியேறி போய்விடுகிறான். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதுதான், நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருப்பவர் நாளை இல்லை. எனவே ஒரே மாதிரியாக மனிதன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையில் பசுமை என்று ஒரு பக்கம் இருந்தால் அதே வாழ்க்கையில் வறட்சி என்கின்ற ஒரு பகுதியும் இருக்கும். இரண்டையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்பா அப்படிங்கிற பெயரில் ஒரு ஒட்டகம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒட்டகங்களோ குதிரைகளோ கோவேறு கழுதைகளோ இருந்தால் அதற்கு பெயர் வைப்பது அவங்களுடைய பழக்கமாக, பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு அல்பா என்கின்ற பெயரில் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று சொன்னால், ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஒட்டகத்தை வேறு எந்த ஒட்டகமும் தோற்கடிக்க முடியாது. தோல்வி என்பது அல்பா ஒட்டகத்தின் வரலாற்றில் கிடையவே கிடையாது அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரபலம். அப்படியான ஒரு ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு கட்டத்தில் எங்கிருந்தோ ஒரு கிராமவாசி வந்தார். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரத்து கிராம பகுதிகளில் இருந்து சஹாபாக்கள் சந்திக்க வருவார்கள், கிராமவாசிகள் வந்து சேருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட மிகவும் அடக்கத்தோடு உரையாடுவார்கள். அந்த மாதிரியான சஹாபாக்கள்கிட்ட ரொம்பவும் இன்முகத்தோடு உரையாடுவார்கள். ஏன்னா அவங்க தூரத்திலிருந்து வர்றவங்க,
அவங்களுடைய பேச்சில் ஒரு கரடு முரடு இருக்கும், கடினத்தன்மைகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்து விட்டு அவர்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா இன்முகத்தோடு பேசுவார்கள். அந்த மாதிரி அந்த சஹாபி கிராமவாசி வந்த நேரத்தில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். பேச்சு எங்கெங்கெல்லாமோ போய்விட்டு கடைசியில் அந்த அலுவா என்கின்ற ஒட்டகத்தில் வந்து நிற்கிறது. அப்போ அதை பற்றி அவர் கேள்விப்படுறார். அப்படி ஒரு ஒட்டகம் உங்கள்கிட்ட இருக்குதாமே, அது தோத்தே போகாதாமே, வேணா நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கோமான்னு என்ன செய்கிறார் கேட்குறார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அவர் தான் கேட்டிருக்கணும் ரசூலுல்லாஹ்ட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சரி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்தாலும் போர், எப்பொழுது பார்த்தாலும் வணக்கம், சமூக சேவை அப்படின்னு ரொம்ப பிஸியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்கிறது மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையிலே விளையாட்டுக்கும் இடம் இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கும் இடம் இருந்தது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். உடனே தயாராகிறாங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டப்பந்தயத்திற்கு. தோல்வியை தனது வரலாற்றில் சந்திக்காத அலுபா ஒட்டகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தை சந்திக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இந்த செய்தி போயிருச்சு. எல்லாரும் வந்து குவிஞ்சு வந்து நிற்கிறாங்க. ஓட்டப்பந்தயம் நடக்குது. எதிர்தரப்புல அந்த கிராமவாசி வைத்திருந்த ஒட்டகம் ஒரு சிறு வயது ஒட்டகம், சின்ன ஒட்டகம் தான் அது. அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுபா என்கின்ற ஒட்டகத்தோடு போட்டி போட போகிறது. போட்டி ஆரம்பமாகிறது. 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட தொடங்கியதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுபா ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்கும். இது முன்னேறுகிறது. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் நம்ப முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் தோற்கிறது என்பதை உணர்ந்து கூட பார்ப்பதற்கு சஹாபாக்களுக்கு சக்தி இல்லை. அதை நினைச்சு பார்க்கறது கூட அவங்களுக்கு சக்தி இல்லை. ஆனால் யதார்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகம் அப்போது தோற்று விடுகிறது. சஹாபாக்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரே பேச்சாக இருக்கிறது. சுபிக்கத்தில் அலுபா ஒட்டகம் தோற்றுவிட்டது, அலுபா ஒட்டகம் தோற்றுவிட்டது என்பது என்று மதீனா முழுக்க பேச்சாகிவிட்டது. அப்படின்னா சஹாபாக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதை நீங்கள் கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய வார்த்தைகளை மட்டும் படிப்பவர்கள் கிடையாது, கேட்பவர்கள் இல்லை. அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். தன்னுடைய ஒட்டகம் இப்படி தோற்றுவிட்டது என்பதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் சஹாபாக்களுடைய முகத்திலே கவலையின் ரேகை பதிவாகி இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, அது ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டிலேயும் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை, வாழ்க்கையின் ஒரு தத்துவத்தை உணர்த்தினார்கள். இறைவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற நியதி எது, அந்த நியதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் உணர்த்தினார்கள். அது என்ன நியதி தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தபிய ஷைஉன் மினத் துன்யா இல்லா வதாஹு. இந்த உலகத்தை சார்ந்த எந்த ஒன்றும் மேலே 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 போய்கொண்டே இருக்குமானால் அதை அல்லாஹ் கீழே வரச் செய்யாமல் விடமாட்டான். மேலே போகின்ற ஒரு பொருளை கீழே வரவிடாமல் அல்லாஹ் ஆக்க மாட்டான். கண்டிப்பாக அது கீழே வந்து தீரும். இது படைப்பினங்களில் இந்த உலகத்தில் இறைவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய நியதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அங்கே உணர்த்துகிறார்கள். அருமையான தோழர்களை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வெல்லப்பட முடியாத ஒட்டகம் என்று பெயர் பெற்றிருந்த அலுபா ஒட்டகத்திற்கு தோல்வி என்பது அங்கே வந்து சேர்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகம் தோத்து போயிட்டதை வந்து சஹாபாக்கள் ஜீரணிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்லி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிய வச்சாங்க. வெற்றியும் தோல்வியும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இரண்டையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள நீங்கள் பழக வேண்டும். தோல்வி வந்தால் நீங்கள் துவண்டு போய் முடங்கி போய் வீரியம் இழந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் வெற்றி வருகிற போது தன்னடக்கம் இல்லாமல் தலைகால் தெரியாமல் ஆடிவிடவும் கூடாது. ரெண்டையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கைக்கு இரண்டுமே அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த செய்தி எங்கே சொன்னார்கள். அப்போ மனித வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது யதார்த்தமான விஷயம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் விதியை நம்பக்கூடிய ஒரு மூமினுடைய பழக்கமாக இருக்க முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஏராளமான பாடங்கள். அதிலே ஒரு முக்கியமான பாடம் இந்திய முஸ்லிம்களாகிய நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு பல்வேறு விதமான அழுத்தங்கள் கடந்த சில காலங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த அழுத்தங்கள் எல்லாம் தொடர்ந்து அழுத்தங்களாகவே நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த அழுத்தங்களுக்கான மருந்து இறைவன் நினைத்தால் எப்பொழுதும் தர முடியும். அந்த அழுத்தங்களை நமக்கான வெற்றிகளாக இறைவன் மாற்றி தர முடியும். எனவே தொடர்ந்து தோல்விகளே இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. வெற்றியை நோக்கிய பயணமாகவும் அந்த தோல்வி என்பது இருக்கலாம் என்கின்ற ஒரு பாடமும் இந்த ஹதீஸில் இருப்பதை பார்க்கிறோம். நான் கடந்த வாரத்தை சொன்ன மாதிரி தான், எத்தனையோ பெரிய ஆட்சியாளர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை இந்த உலகத்தில் குவித்தார்கள். எவ்வளவோ ஆடம்பரங்களை வைத்திருந்தார்கள். இறுதியில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களும் அவர்கள் குவித்து வைத்திருந்த அதிகாரமும் பலங்களும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தது? அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அவை ஏதாவது காப்பாற்ற முடிந்ததா? நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, அழுத்தங்கள் என்பது எப்போதும் அழுத்தங்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு விடுவை தரக்கூடிய காலத்தை கூட மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் இன்னொரு முக்கியமான செய்தி இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, வாழ்க்கையிலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குத்தான். குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு அது நம்மை விட்டு போய்விடுவது என்பது யதார்த்தமான ஒன்று. அது நம்முடைய வலிமையாக இருக்கட்டும், நம்முடைய பலமாக இருக்கட்டும், நம்முடைய செல்வமாக இருக்கட்டும், அல்லது நம்மை அலங்கரிக்கக்கூடிய நம்முடைய செல்வாக்குகளாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் இருக்கும். எனவே அது நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. இதை மனிதன் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை என்பது செப்பனிடப்பட்ட வாழ்க்கையாக மாறும், செதுக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். இந்த உலகத்தினுடைய அதனால் அந்த உலகத்தை விட்டுட்டு ஒதுக்கி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகத்தோடு நாம் ஒட்டித்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த உலகத்தில் பற்றற்றவர்களாக நாம் வாழ்வதை இந்த சிந்தனை இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். உலக பற்றற்றவர்களாக வாழ்வது, அதாவது தாமரை இலை மேல் தண்ணீர் எப்படி இருக்குமோ, இருக்கவும் செய்யும் முட்டவும் செய்யாது, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் மூமின்கள் இந்த உலகத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு இந்த சிந்தனை நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தினுடைய நிலை என்பது காட்டில் பறக்கக்கூடிய ஒரு இறகை போன்றது. இறகு, அந்த இறகு ஒரே மாதிரி தான் பறக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு இப்படி பறக்கும், திடீர்னு இப்படி பறக்கும், மேலே கீழே என்ன செய்யும், போகும் வரும். இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் ஒரு கட்டத்தில் பறவையோ விமானமோ தரையில் வந்தாக வேண்டும். ஒரு விமானமும் சரி பறவையும் சரி வானத்தில் பறப்பதும் நன்மைக்குத்தான், பூமியில் அது இறங்குவதும் நன்மைக்குத்தான். ரெண்டுல எதுவும் நன்மை இல்லாமல் இல்லை. அதுபோலத்தான் ஒரு மூமினுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றமும் வெற்றியும் அதுவும் நன்மைக்குத்தான். அவருக்கு ஏற்படக்கூடிய இரக்கமும் தோல்வியும் அதுவும் ஒரு நன்மைக்குத்தான். நன்மை இல்லாமல் ஒன்றுமில்லை என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்கணும். வெற்றி வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தோல்வி வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் இதற்கான முழு முன்மாதிரி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோல்வியை வெற்றி என்று கொண்டாடினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை எந்த சந்தர்ப்பத்தில் கையெழுத்தானது? ஹிஜ்ரி 6வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக போனார்கள். போன இடத்தில் தடுக்கப்பட்டார்கள். செய்ய முடியாமல் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நீதிக்கு புறம்பான பல நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் வந்தது. அதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக அந்த ஒப்பந்த பத்திரத்தில் எழுதி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தங்களுடைய கையெழுத்தை போடவும் செஞ்சாங்க. சஹாபாக்களை ஜீரணிக்க முடியல.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் சரி இதை ஜீரணிக்க முடியல. ஆனால் செஞ்சது ரசூலுல்லாஹ், அமைதியாக இருந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நீதிக்கு புறம்பான எல்லா நிபந்தனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, நாம் இஸ்லாத்தில் தானே இருக்கிறோம், இஸ்லாம் வந்து சத்தியமான மார்க்கம் தானே, அப்படின்னா நமக்கு ஏன் இந்த தலைகுனிவு, நமக்கு ஏன் இந்த இழிவு? இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். கடைசியில் தோழர்களே, எந்த நோக்கத்திற்காக மக்காவுக்கு வந்தார்களோ அந்த நோக்கமும் நிறைவேறவில்லை. அந்த வருஷம் உம்ரா செய்ய முடியல. அதோடு நீதிக்கு புறம்பான பல நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அங்கே ஏற்பட்டது. அவ்வாறு நோக்கம் நிறைவேறாமல் திரும்பி போய் கொண்டிருந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்கின்ற அந்த அத்தியாயம் இறங்குகிறது. நாம் உமக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். தெளிவான வெற்றியை கொடுத்தோம் எப்போ அல்லாஹ் சொன்னான்? அவர்கள் நோக்கம் நிறைவேறாமல் அநீதிக்கு தலை வணங்கி விட்டு போக வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், தோல்வியுற்ற நேரத்தில் சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்து விட்டான் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தோல்விக்கு பிறகு வந்த சூழல்கள் எல்லாம் இஸ்லாத்தை வெற்றியை நோக்கி தள்ளிக்கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தம் நடந்து 2 வருஷத்துக்குள்ள மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டார்கள். 2 வருஷம். அந்த ஒப்பந்தம் 6வது வருஷம் கையெழுத்தாவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது வருஷம் ரம்ஜான் மாசத்தில் என்ன செய்றாங்க? மக்காவை கைப்பற்றுகிறார்கள். அந்த மக்கா வெற்றிக்கு அடித்தளத்தை போட்டு கொடுத்தது சஹாபாக்கள் உம்ரா செய்ய வந்த போது ஏற்பட்ட இந்த தோல்விதான். எனவே தோல்வியை நாம் வெறுமனே பகைமை கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அதற்குள் அல்லாஹ் என்ன நன்மையை வைத்திருப்பான் என்பது நமக்கு தெரியாது. எனவே அருமையான தோழர்கள், தோல்வி வந்துவிட்டது என்கின்ற காரணத்தினால் துவண்டு போய் மூளையில் வீரியம் இழந்து ஒதுங்கிவிடவும் கூடாது. முன்னை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு முனைப்பை பெறுவதுதான் தோல்வியில் நாம் பெற வேண்டிய பாடம். அதே நேரத்தில் வெற்றி வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாடம். மக்கா வெற்றியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே போகிறார்கள். எப்படி போனார்கள்? அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்தவாறு போனார்கள், தலை குனிந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு குனிஞ்சிச்சுன்னு சொன்னா, அவர்களுடைய நாடி பகுதி அவர்களுடைய சேணத்தில் உரசக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து சென்றார்கள். நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உள்ளே சென்றார்கள். வெற்றியின் உச்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவை காட்டினார்கள். தோல்வியின் நேரத்தில் துவண்டு விடாமல் முன்னை விட கூர்மையாக செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தையும் இந்த சமூகத்திற்கு படித்து காட்டினார்கள். எனவே முஸ்லிம் சமூகம் என்பது தோல்வியை தன்னுடைய படிக்கட்டாக நினைக்க வேண்டும், அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஏறக்கூடிய படிக்கட்டுகளாக நினைக்க வேண்டும். 4வது மாடியில் ஒருவர் தங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர் கீழிருந்து ஒவ்வொரு படியாக ஏறித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு படியாக ஏறாம மேலேங்கிறது குதிச்சு போயிட முடியாது. அது லிப்டாக இருக்கட்டும் அல்லது எஸ்கலேட்டராக இருக்கட்டும், ஏறித்தான் போய் ஆகணும். அவர் அந்த கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையை அவர் கடக்காமல் மேலே போக முடியாது. அதுபோல தோல்வி என்கின்ற படிக்கட்டுகளை தாண்டாமல் வெற்றிக்கு போக முடியாது. எனவே தோல்வியின் நேரத்தில் நாம் முடங்கி போய்விடுவதும் வீரியம் இழந்து போய்விடுவதும் மிகப்பெரிய தவறு. நிறைய பேர் கேட்குறாங்க நம்மள்கிட்ட, அடுத்து இதே ஆட்சி வந்து விட்டால் என்ன செய்வது? என்ன செய்வது? இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்பது, இன்னும் அது வீரியமாக போராடுவது, வேற என்ன செய்ய முடியும்? எந்த தோல்வியும் நம்மை செப்படி விடுவதற்கு தான் வருகிறது, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வெற்றி வந்து விட்டால் அபமானவசமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னால் என்ன இழப்பு இருக்கு நமக்கு தெரியாது. அப்போதும் நாம் தொடர்ந்து முனைப்போடு செயல்பட்டு தான் ஆக வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, அல்லாஹ்வினுடைய நியதி என்பது உலகத்தில் மேலே மேலே செல்லக்கூடிய ஒன்று கண்டிப்பாக கீழே வந்துதான் தீரும். இதில் அல்லாஹ் நமக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் தோல்வியும் வரலாம், வந்தால் துவண்டு போய் விடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நியதியை நமக்கு சொல்லித் தரும்போது இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் மேலே மேலே போனால், அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தஃபிஅ ஷைஉம் மினத் துன்யா.
இந்த உலகத்தை சார்ந்த ஒன்று மேலே மேலே போனால் கீழே வருவது என்பது நீதி. ஆனால் அதே நேரத்தில் மறுமை சார்ந்த ஒன்று மேலே மேலே போனால் அது கீழே வரவே வராது. அதற்கு வெற்றி மட்டும்தான், தோல்வி என்கின்ற பக்கமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யார் உங்களில் ஈமான் கொண்டு கல்வி அறிவு வழங்கப்பட்டார்களோ அவர்களுடைய தகுதிகளை தராதரங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். நிச்சயமாக நீங்க பார்க்கலாம், ஈமான் கொண்டு ஞானம் வழங்கப்பட்ட ஞானாசிரியர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பெயர்கள் இன்றைக்கும் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா, ஏன் அவர்களுக்கு அந்த நினைவு இன்றைக்கும் கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா, அவங்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டான், அவர்களுடைய தராதரத்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். உயர்த்தின அந்த விஷயத்துக்கு கீழே இறங்கவே இறங்காது. மறுமை நாள் வரை நாம் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். மறுமை நாள் வரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லிக்கொண்டே தான், அவர்களுக்காக துஆ செய்து கொண்டு தான் இருப்போம். அவர்களுடைய சாதனைகளை பற்றி நாம் வியந்து பேசிக்கொண்டு தான் இருப்போம். ஏனென்றால் அவர்களை உயர்த்தியது என்பது இந்த உலகம் சார்ந்த ஒன்றல்ல, மறுமை சார்ந்த ஒன்று. ஈமானும் நல்லறிவும் நல்லவர்களுடன் கூடிய நல்ல ஞானமும் அவர்களை உயர்த்தி இருக்கிறது. எனவே அதற்கு கண்டிப்பாக தாழ்வு என்பது கிடையவே கிடையாது. இதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அருமையான தோழர்களே, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பது 2 பக்கங்கள் நிறைந்தது. ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். வெற்றி வந்தால் தலைகால் தெரியாமல் ஆடவும் கூடாது, தோல்வி வந்தால் துவண்டு போய் முடங்கி உட்கார்ந்து விடவும் கூடாது. 2க்கும் இடைப்பட்ட நிலையில் 2ஐயும் கலா கதிர் என்கின்ற விதியின்படி நடக்கின்றது என்கின்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக உண்மை மூமின்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை தந்தால் அந்த ஏற்றத்தை ஈமானுக்கு சாதகமான ஏற்றமாக அல்லாஹ் அதை ஆக்கியருள் புரிவானாக. தோல்வியை தந்தாலும் ஈமானை இழக்காத வீரியமான தோல்வியாக அல்லாஹ் அதை நமக்கு தந்தருள் புரிவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.